மெரினா கடற்கரையில் வானத்தில் பறக்கும் பாராசூட் பயணம் பொதுமக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்ப்போம். சென்னை மெரினா கடற்கரையில் பாராசூட் சாகச விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாத காலமாக இந்த பாராசூட் சாகச பயணம் நடைபெற்று வருகிறது. புதிய பொழுதுபோக்காக மாறியுள்ள பாராசூட் சாகச பயணத்திற்கு பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கொளத்தூர்லேருந்து வரேன். இந்த பேராசெயிலிங்காக இங்கே வந்திருக்கேன். நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே அந்த ஏர்லாம் என் மேலே பட நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நல்லா என்ஜாய் பண்ணேன். தமிழக சுற்றுலாத்துறை, சென்னை வான்வெளி கிளப் மற்றும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த இந்திய வான்வெளி விளையாட்டு மற்றும் அறிவியல் மையம் இணைந்து இந்த வான்வெளி சாகச விளையாட்டை நடத்தி வருகிறது. ஆசியாவிலே இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரையான மெரினா கடற்கரையில் நாங்கள் இந்த பாராசெயிலிங் என்கிற வான் சாகச விளையாட்டை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த வான் சாகச விளையாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விளையாட்டானது வான் சாகச விளையாட்டானது கடந்த ஒரு மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மெரினா கடற்கரையில். மேலும் இந்த வான் சாகச விளையாட்டானது பொதுமக்கள் மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கும் இதை மீண்டும் நன்றாக நடத்த நாங்கள் மிகவும் ஒத்துழைப்புடன் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த பாராசூட்டில் பயணிக்க பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு 300 ரூபாயும், பெரியவர்களுக்கு 500 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இந்த பயணத்தை 6 வயது முதல் முதியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். மிகவும் அடிப்படையான பாராசூட் பயணம் என்பதால் முன்பயிற்சி அவசியமில்லை. நாங்கள் மெரினா பீச்சுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம். வரும்போது காரில் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ பலூன் பறக்கிற மாதிரி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. என்னென்ட்டு கிட்ட வந்து பார்த்தா இது மாதிரி சொன்னாங்க. அப்துல் கலாம் வந்து சொல்லியிருந்தார், இந்த வான்வெளி வந்து சாகசங்கள்லாம் மாணவர்களுக்கு கொண்டு வரணுன்ட்டு. அதுக்காக இந்த பாராசூட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. வண்டியில் வச்சு பாராசூட்டில் பொதுமக்கள் யாரானாலும் வந்து அதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. நம்ம மெரினா பீச்சில் நம்ம சென்னையில் நடக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தமிழக மாணவர்களுக்கு வான்வெளி விளையாட்டுகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த பாராசூட் விளையாட்டு சாகசம் தொடங்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரேம்குமாருடன் தங்கமணி.